அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் சந்திர அதியோகம், அதாவது பங்கமற்ற சந்திர அதியோகம், யோகங்களையே முதன்மையான யோகமாக ஒளி கிரகங்களால் ஏற்படும் சந்திரனால் ஏற்படக்கூடிய சந்திர அதியோகம் பங்கமற்ற நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரண வீடியோவை தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே சந்திர அதியோகத்தில் சம்பந்தப்படும் கிரகங்கள் சுபர்களாக, இயற்கை சுபர்களாக இருக்க வேண்டும். குரு, புதன், சுக்கிரன் இவர்கள் லக்னத்துக்கு 6, 7, 8 இணைந்தோ அல்லது 6, 7, 8ஆம் இடங்கள் ஏதாவது ஒன்று இடங்களில் இணைந்தோ அல்லது 6, 7ஆம் வீட்டில் இணைந்தோ எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் 6, 7, 8க்குள் கிரகங்கள் வந்துவிட வேண்டும். இந்த அமைப்பு தான் சந்திர அதியோகம் என்று கூறப்படுகிறது. சந்திர அதியோகத்தில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் லக்ன அசுபராக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களது சுப காரகத்துவத்தை வெளிப்படுத்தி ஜாதகரைக்கு நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது விதி. எனவே சந்திர அதியோகத்தில் இருக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் கெடுதல்களை ஜாதகருக்கு தராது. இந்த அமைப்பில் அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கும் கிரகங்கள் சுபர்களாக இருக்கக்கூடும் மட்டுமல்லாமல் அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். தேய்பிறை ஒளியிழந்த சந்திரனாக இருந்தால் சந்திர அதியோகம் கண்டிப்பாக வேலை செய்யாது. பௌர்ணமி நிலையில் இருக்கும் சந்திர அதியோகமே முதன்மையான சந்திர அதியோகமாகும். ஏனென்றால் அங்கே பௌர்ணமி யோகமும் ஏற்படுகிறது, சந்திர அதியோகமும் ஏற்படுகிறது. இதுதான் பங்கமற்ற சந்திர அதியோகம் என்று கூறுகிறோம். சரி, இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1/10/1993 4:05 AM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்கணத்தில் சுக்கிரன், 2ஆம் வீட்டில் சூரியன், குரு, 3ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், 4ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகர் பிறந்தே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கழித்து 2ஆம் நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கார். 1ஆம் தேதியில் பிறந்திருக்கிறார். அதாவது பௌர்ணமிக்கு கழித்து அஷ்டமி திதி வரைக்கும் ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனாகவே இருப்பார். அதே போல் தேய்பிறை நிலையிலும் அவர் பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமி திதிக்கு உள்ளே பிறந்திருந்தவர் இருந்தால் அவர் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன், அர்த்த சந்திரனாக இருக்கும் நிலையில் சந்திரன் ஓரளவுக்கு ஒளி நிலையிலே இருப்பார். அமாவாசையை விட்டு நெருங்கிவிட்டாலே அவர் வளர்பிறை சந்திரன் என்று நினைத்து பலன் கூறுவது, பலன் கொடுக்கும்போது தவறுதலாக அவதிவிடணும். மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு பஞ்சமி தேதியாக தாண்டி இருக்கணும். சரிங்களா? அதே போல் வளர்பிறை அஷ்டமி தேதி வரைக்கும், தேய்பிறை அஷ்டமி தேதி வரைக்கும் அவர் ஒளி பொருந்திய சந்திரன் தான். இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நேர் 7ல் சூரியன் இருக்கார். பௌர்ணமி யோகம் ஏற்படுகிறது. சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சூரியன், குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், புதன். இங்கே செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும்போது செவ்வாய் புதனிலிருந்து 2 பாகையை தள்ளித்தான் வைக்கிறார். மேலும் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்ட நேர் சந்திரனை பார்த்தால் தான் சந்திர அதியோகம் பங்கப்படும். அதுவும் கூட சந்திரன் அதியோகத்தில் சந்திரனை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு ஒன்றும் செவ்வாயின் காரகத்துவ இயல்புகளை சந்திரனின் காரகத்துவ இயல்புகளை கெடுக்காது. சரி, இந்த சந்திர அதியோகத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த சந்திர அதியோகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வர வேண்டும். இங்கே சுக்கிரனும் சூரியனும் குருவும் புதனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் மிக நல்ல பலன்களை செய்யும் ஏற்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜாதகர் பிறந்தது சனி திசை. அடுத்து சந்திர அதியோகத்தில் வந்த புதன் திசை. புதன் திசை நன்றாக கல்வி கற்றிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது திசை. அது ஒன்றும் பெரிய கெடுதல்களை தந்திருக்காது. ஏனென்றால் குருவின் பார்வையில் இருப்பார். இங்கே குரு அஸ்தங்கம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குருவிலிருந்து 14 டிகிரி விலகிதான் இருக்கும். மேலும் சந்திர அதியோகத்தில் இருக்கும் குரு அஸ்தங்கமே ஆயிருந்தால் கூட அஸ்தங்க நிவர்த்தி அடைந்து விடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை. இப்போ சந்திர அதியோகத்தில் சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. அடுத்தது சந்திர அதியோகத்தில் இருக்கிற சூரிய திசை, லக்னாதிபதி திசை. அடுத்தது பௌர்ணமி சந்திரனோட திசை. இப்படி எல்லாமே யோக திசைகளாக நடைபெற்று கொண்டு சந்திர அதியோகம் சம்பந்தப்பட்ட திசையாக நடைபெற்று கொண்டு ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை, உன்னத நிலையை அடைவார். ஜாதகரே பார்த்தீங்கன்னா மருத்துவர் தான். மருத்துவம் எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டால் இங்கே புதன் தான் சூரியன் குருவுடனும் செவ்வாய் தான் இங்கே புதனுடனும் குருவுடனும் ரொம்ப நெருங்கி இருக்கிறார். குருவும் செவ்வாயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிகிரியில் இணைஞ்சிருக்காங்க. புதனும் செவ்வாயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிகிரி இடைவெளியில் இணைஞ்சிருக்கிறார்கள். எனவே புதன் தான் செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். எனவே செவ்வாயின் துறைகளில் இந்த ஜாதகர் மருத்துவராக இருக்கிறார். மருத்துவத்துறையில் உயர்கல்வி பெற்றிருக்கிறார். ஏனென்றால் 8ஆம் இடம் படித்திருப்பதால் 9ஆம் இடம் படித்திருப்பதால் அந்த ஜாதகர் உயர்கல்வி, மருத்துவ உயர்கல்வி படித்திருக்கிறார்.
நல்ல யோகபானம் இதற்குடி பிடிப்பிலே பிறந்த ஒரு ஜாதகமாக இருக்குது. ஏனென்றால் அவர் தந்தையாரே மிக நன்றாக இருந்திருப்பார். ஏனென்றால் சூரியன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார். இது போன்ற அமைப்பில் தான் சந்திர அதியோகம் முழுமையாக வேலை செய்யும். இங்கே சந்திரன் கெட்டிருந்தாலோ அல்லது 6, 7, 8 பாவங்கள் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருந்தாலோ அந்த சந்திர அதியோகம் பலன் தராது. சந்திர அதியோகத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் கிரகங்கள் லக்கணத்திற்கு அவயோகராக இருந்தாலும் கூட தங்களது சுப விஷயங்களை ஜாதகருக்கு சந்திர அதியோகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் தருவார்கள். இந்த சுக்கரனே லக்கணத்துக்கு அவயோகம் தான் இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர், அவர் லக்கணத்தோடு சம்பந்தப்படுகிறார். லக்கணத்தில் ஒரு இயற்கை சுபர் இருப்பது சிறப்பு. எனவே இந்த சுக்கரன் அவரே 3-10 கூடியவராகி இருப்பதால் இந்த சுக்கர திசையில் இந்த ஜாதகர் புகழ், தொழில்மேன்மை போன்றவற்றை லக்கணத்தின் வாயிலாக இந்த ஜாதகர் அடைவார் என்பது நமக்கு நிதர்சனமான உண்மை. எனவே சந்திர அதியோகத்தில் இருக்கும் கிரகங்கள் லக்கணத்திற்கு பயகிரகங்களாக இருந்தாலும் இயற்கை சுப கிரகங்களாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான். லக்கண சுபராக இருந்தாலும் இயற்கை சுபராக இருக்கும் நிலையில் சந்திர அதியோகம் மிக மேன்மையான பலன்களை தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம்.